மா வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லட்சுமிங்க. லக்ஷ்மி. எம் லட்சுமி. சரிம்மா. உங்க பிறப்பு, உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுங்களேன். நான் 1951 பிறந்தேன். அப்பா பேரு? அப்பா பேர் சின்னகண்ணு பிள்ளை. அம்மா பேரு? அம்மா பேர் சின்னம்மா. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? விவசாயம் தான் பண்ணிட்டு விவசாயம். உங்க பூர்வீகம் எது? அரக்கோணம் பக்கத்தில் கீழ்கிழக்கு. அரக்கோணம் பக்கம். சரி. உங்க கூட பிறந்தவங்க பத்தி சொல்லுங்களேன். எனக்கு 2 அண்ணா, நான் ஒன்று. ஓகே. அவர் இன்னும் 2 பேர் இறந்துட்டாங்க. அது பரவாயில்லைங்க. ஒரு அக்கா ஒரு அண்ணன் இறந்துட்டாங்க. சரி 2 அண்ணாவும் இறந்துட்டாங்க. சரி இப்போ சரி இருக்குது நான் மட்டும்தான். 5 பேரில் நான் 5ஆவது. சரி சரி. உங்க திருமண வாழ்க்கைய பத்தி சொல்லுங்க. உங்க கணவரை நீங்க எப்ப பாத்தீங்க? முதல்ல எப்ப பாத்தீங்க? எல்லாம் அவங்களே அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்களே வந்தாங்க, பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கினாங்க. சரி சரி. உங்க பசங்க, உங்க கணவர் என்ன தொழில் பண்றாரு? அவரும் விவசாயமா. ஆ எங்கள் பசங்க பெரிய வந்து இந்த லேண்டு பிஸ்னஸ் ஆ இன்னொரு பையன் லாரி வச்சுக்கணும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறான். 3வது பையன் அரிசி கடை வச்சுக்கிறான். பொண்ணு இந்த அம்மா தான் இங்கே தான் கொடுத்தோம். சரி சரி. இங்கே இருக்கிறாங்க. ஆ பேரம் பேத்திங்க? பேரன் பேத்திங்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்களுக்கே குழந்தை இருக்குது. ஓ, நீங்க 3 தலைமுறை பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டோம். சரி பொண்ணு சரி. பேத்தி இருக்கிறா. ஆ பேரனுக்கு 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆ பொண்ணு வயசு பேரனுக்கு கல்யாணம் ஆகிடுது. பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுது. பொண்ணு வயசு பேத்திக்கும். ஆ. ஆனா உங்களை பார்த்தா 74 வயசுன்னு சொல்லவே மாட்டாங்கம்மா. சரி சரி. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் ஏதாவது நடந்திருந்தா சொல்லுங்க. இதுதான் பேரன் பேத்திங்க, பொண்ணு பிள்ளைங்க கல்யாணம். கொள்ளு பேரம் பேத்திலாம் எடுத்துட்டீங்க. அந்த சரி கல்யாணம் அதெல்லாம் தான் பார்த்துக்கிறேன். சரி சரி. ஓகே ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கு? எனக்கு இந்த ஆசை நான் நிறைய நாள் ஆசைப்பட்டிருக்கேன். என் பிள்ளை பொண்ணு பேரன் பேத்திங்களாம் நல்லா எனக்கு ஆசை தவிர வேற எந்த ஆசையும் வேற இல்லை. எந்த ஆசையும் இல்லை உங்களுக்கு? இல்லை ஏதாவது ஒரு இடம் போகணும்னு நீங்க ஆசை? அதெல்லாம் அப்பத்துலேருந்தே எந்த கோயில் குளமோ எங்கேயும் வெளியெல்லாம் போனதே கிடையாது. வீடோ கைனியோ வீடோன்னு இருந்துட்டேன். ஆ இப்போ இனிமேல் இந்த வயசுக்கு போக போகிறோம். சரிம்மா. நீங்க விரும்பி சாப்பிடுற சாப்பாடு எது? இந்த இட்லி தோசை அவ்வளோதான். டிஃபன் தான். சாப்பாடு ரொம்ப கிடையாது. சுகர்லாம் இருக்குது. சரி டிஃபன் இட்லி தோசை பொங்கல் பிரியாணி. சரி சரி. நீங்க உங்க பேரம் பேத்திக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க அவங்களாம் நீங்க நல்லா பேரம் படிச்சு நல்லா பேத்தி எடுத்து இருக்கணும். கொள்ளு பேரம் பேத்தி வரைக்கும் எடுத்திருக்கீங்க. பேரனுங்களாம் டாக்டர் 2 பேரன் டாக்டரு. அவங்களாம் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறான். இப்போ டாக்டர் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலை. இன்னொருத்தன் படிச்சுங்கிறான். இன்னொரு பேரன் டாக்டரை. அவங்களுக்குலாம் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்கிறேன். சரிம்மா. இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா.